Hey, hi friends. நான் தான் உங்கள் டிஆர்ஆர் வைப்ஸ். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ப்ரொஃபஷன் பற்றி பேசுறதுக்கு தான். ரொம்ப டீட்டெயில்டாக இல்லை, லைட்டாக. ஸோ அந்த நாலேஜ் நான் கெயின் பண்ண நாலேஜை வந்து இந்த வீடியோ மூலயமா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதனால் லெட்ஸ் பிகின். என்னோட ப்ரொஃபஷன் பார்த்தீங்கன்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவுக்கு ஹெல்த் கேர் டொமைனில் ஒர்க் பண்ணுறது தான் என்னோட ப்ரொஃபஷன். அதில் வந்துட்டு என்னோட ரோல் வேர் ஐ பிகைன் மை கரியர் இன் 2014 ஆஸ் அ அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் காலர் இன் மெடிக்கல் பில்லிங் ஆஸ் அ அசோசியேட். ஓகேங்களா? இதை பற்றி நான் ஃபஸ்ட்டு இப்போ நான் சொன்னல என்னோட ரோலு அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து நம்ம போக போக பார்த்தோம். அண்ட் இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு இது தெரியறதுக்கு, ஒரு விஷன் தெரியறதுக்கு நான் வந்து ரெவென்யூ சைக்கிள் மேனேஜ்மெண்ட், இந்த மெடிக்கல் பில்லிங்கில் வந்து இந்த ரெவென்யூ சைக்கிள் மேனேஜ்மெண்ட் வந்து மேஜர் பார்ட். ஓகேங்களா? ஸோ ஹவு இட் ஒர்க்ஸ், இப்போ நம்ம ஒரு விஷயம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம அதில் போய் நம்ம இன்புட்டை கொடுத்து அது கூட நம்ம ஒர்க் பண்ண முடியும். ஸோ தெரியாமல் எப்படி ஒர்க் பண்ணுறது, அதனால ஸோ ஐ வாண்ட் டு ஷேர் வாட் இஸ் revenue cycle management and what are the subcategories for revenue cycle management. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் சப்கேட்டகரி பார்த்தீங்கன்னா பேஷண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், செகண்ட் இன்சூரன்ஸ் வெரிஃபிகேஷன், தேர்ட் சார்ஜ் கேப்சர், ஃபோர்த் கோடிங், ஃபிஃப்த் கிளைம் சப்மிஷன், சிக்ஸ்த் பேமெண்ட் போஸ்டிங், செவன்த் வந்து டினைல் மேனேஜ்மெண்ட் அண்ட் எயித் வில் பி தி பேஷண்ட் கலெக்ஷன்ஸ். ஓகேங்களா? இதுதான் ரெவென்யூ சைக்கிள் மேனேஜ்மெண்ட்ல இருக்கிற சப்கேட்டகரிஸ். ஸோ இந்த சப்கேட்டகரிஸ்க்கு ஈச் சப்கேட்டகரி ஆஸ் அ டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் டு பி டிஸ்கஸ்ட். அதை வந்துட்டு நம்ம நாளைக்கோ இல்லை இன்னைக்கு ஈவினிங் நான் ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 2 டாப்பிக்காவது நான் கவர் பண்ணிடுறேன். டோன்ட் வரி. ஸோ இதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். இதை சொல்லணும்னு நினச்சேன். அதே மாதிரி நான் 2014 ஆஸ் அன் அக்கௌண்ட் ரிசீவபிள் காலர் ஆஸ் எக்ஸிக்யூட்டிவ் லெவல். என்னன்னா அப்போ 2014 ஒர்க் பண்ணவங்களுக்கு தெரியும் எக்ஸிக்யூட்டிவ்னா என்னன்ட்டு. இப்போ இட்ஸ் ஆல்மோஸ்ட் 11 இயர்ஸ். இப்போ நான் எங்க இருக்கிறேன்னா குவாலிட்டி அனலிஸ்ட். ஓகேங்களா? குவாலிட்டி அனலிஸ்ட். ஆல்சோ ஐ வாண்ட் டு ரிவைல் மை பிராண்ட். என்னோட பிராண்டை நான் ரிவைல் பண்ணணும். அந்த பிராண்ட் வந்து வேற எதுவும் இல்லை, இதுதான் என்னோட இப்போ கரண்ட் பிராண்ட். தெரியுதுங்களா? போட்டோ தெரியும், அது யூபிக்கின்னு சொல்லலாம், இல்லை அது சிஸ்டம் ஆன் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். இதுதான் என்னோட பிராண்ட். புஷ்பா சொல்ற மாதிரி இப்போதைக்கு இதுதான் என்னோட பிராண்ட், என்னோட பேண்ட். ஓகேங்களா? என்னோட பேண்ட். ஸோ 14/11/2022 கைட் ஹவுஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட்ல ஜாயின் பண்ணேன். இன்னைக்கு டேட் என்னன்னு உங்களுக்கே தெரியும், 27/5/2025. See the time how fast is running, or how the days are passing so fast. ஏன்னா it's almost 2.5 years. இப்போ மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், 6 மந்த்ல வந்து 3 years. ஐ எம் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு தி 3 years. ஸோ ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னல, அது இதுதான். என்னன்னா யாருக்காவது டவுட்டு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் போடுங்க. மறக்காம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஃபியூச்சர் நோட்டிபிகேஷனுக்கு உங்களை வந்து சேரும். சர்ப்ரைஸ் இன்னும் சொல்லலை. சர்ப்ரைஸ் என்னன்னா, இந்த மெடிக்கல் பில்லிங் ஏஆர் நான் எடுத்து முடிக்கிறேன். நீங்க எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்றீங்க. அடுத்த டாபிக்கு ரெவென்யூ சைக்கிள் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் பேஷண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், இன்சூரன்ஸ் வெரிஃபிகேஷன். ஓகேங்களா? இதை தான் நம்ம பார்க்க போறோம். டவுட் இருக்கிறவங்க போடுங்க, தெரிஞ்சவங்க
கலாய்க்கிறதுனாலும் கலாய்ங்க, அசிங்கமாக திட்டுறதுனாலும் திட்டுங்க. அப்படியே தெரியாதவங்க என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க. நான் உங்கள் கமெண்ட்ஸுக்கு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்து தூங்கலை, தூங்க போகிறேன். தூங்கி எழுந்த உடனே கண்டிப்பாக எங்கேயாவது போயிருக்கணும். பார்க்கலாம். Thank you so much, my viewers and subscribers. Bye for now. DRR White.